ஒரு பாரம்பரிய ஹிந்து குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பெண் திருமணமாகி ஒரு சில வருடங்களிலேயே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தை, பட் பெண் குழந்தை பிறந்திருக்கு. முதல்ல முகம் சுழிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அது பாரம்பரிய ஹிந்து குடும்பம் இல்லையா, பொதுவாகவே ஒரு ஆண் பிள்ளையை தான் ரொம்ப தாங்கி பிடிச்சி பேசுவாங்க. பெண் பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி முதல்ல ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அந்த பெண்மணி. அதற்கப்புறமேலும் ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்குறாங்க, பட் அதற்கு பிறகும் ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது. ஸோ அதற்கப்புறம் பிறகும் அந்த பெண் கருவுறாங்க, மறுபடியும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இப்படியே 3 முறை 3 பெண் குழந்தை பெற்றெடுத்த அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு 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 புஷ் வருது. என்ன வருது? ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது. நீ 4ஆவதையும் பெண் பிள்ளையாக பெற்றெடுத்த அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஒரு உறவினர் சொல்கிறாங்க, நீ 4ஆவது குழந்தையும் பெண்ணாக பெற்றெடுக்கும் பட்சத்தில் என்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவோம், அதனால் பார்த்துக்குவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 4ஆவதாக கருவுற பயப்படுறாங்க, ஆனால் 4ஆவதாக கருவுட்டுறாங்க. அப்போது அவங்களுடைய குடும்ப ஜோசியத்தை நாடுறாங்க. அதில் போய் கேட்குறாங்க, 4ஆவதாக உனக்கு மதுரை மீனாட்சியை பொண்ணாக பிறப்பான்றான் ஜோசியக்காரரு. அந்த குடும்ப ஜோசியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க, அந்த குடும்ப ஜோசியர் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பெண் கலங்குறாங்க. நான் ஏற்கனவே காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடையூர் அபிராமின்னு 3 வச்சுருக்கேன், நீ 4ஆவது மதுரை மீனாட்சி தள்ளுறியப்பா, இது ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஜோசியத்தை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, அந்த 4ஆவது குழந்தை வெளியே வந்தால் தானே எனக்கு ஆபத்து, நான் உள்ளுக்குள்ளே அதை கத்தம் பாத்தியா பண்ணிட்டா ஒன்றும் நடக்காது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ரொம்ப ஏன்னா இப்போ தான் இந்த நவீன காலத்தில் தான் கரு சிதைவு, கரு உருவுதல் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. அந்த காலத்துல அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தைய வயிற்றிலே கலைச்சல்னு முடிவு பண்ணி இந்த சூடம், பப்பாளி பழம், அன்னாசி பழம், எள்ளு விதை, நிறைய என்னென்னலாம் முடியுமோ எல்லாமே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இவங்க சாப்பிட்டு அந்த குழந்தைய அழிச்சு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தை அதெல்லாம் நல்லா தின்னு ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டே இருக்கு வயிற்றுக்குள்ள. அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன பண்ணுறது, என்ன இது வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன், என்னென்னவோ செய்கிறாங்க, எதுவுமே முடியல. ஃபேமிலியில் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கப்பா, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு சொன்னோடனே அந்த பெண்மணி 3 பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கே போகும், நடுத்தரவு பண்ணி போமா, ரொம்ப ரொம்ப கண் கலங்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சுச்சுவேஷனில். ஸோ அந்த 4ஆவது குழந்தை பிறக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதில் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக அனுப்புகிறாங்க சில உறவினர்களோட. கட்டிய கணவர் கூட அந்த பெண் கூட போகலை, ஏன்னா அவரும் வருத்தமா போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் தடுக்கப்பட்டார். அப்போது அந்த வீட்டில் ஏற்கனவே வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்கிறாங்க, இதுவே பையனாக இருந்ததுன்னா